Good day, students. நம்ம NEET 2021க்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். டெய்லியும் வந்து ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐம் கவரிங் மோர் தென் 1000 கொஸ்டின்ஸ். ஸோ பர் டே வந்து 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் நீங்க ஒவ்வொரு சாப்டர்லயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருந்து போட்டுட்டு இருக்கிறதுனால வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். Organic chemistry la aldehydes, ketones and carboxylic acid. So in the lesson la irundhu questions potutirukkom. First question, the order of stability of the following tautomeric compounds. So tautomeric நம்ம படிச்சிருக்கிறது வந்து ketoenol tautomerism. இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கீட்டோ குரூப் இல்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க வந்து ரீஅரேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு வந்து இது வந்து ஈனால் டாட்டோமரிசம். ஈனா என்னது டபுள் பாண்ட், ஓஎல்னா என்னது ஆல்கஹாலுக்கு ஓஹெச் இருக்கிறதுனால இது ஓஎல். அதே மாதிரி இங்க CH2 இந்த CH வந்து இங்க நமக்கு டாட்டோமரிசம் பண்ணதான் நமக்கு இங்க வர்றது வந்து இன்னொரு வந்து ஈனால் குரூப். இப்போ இதுல வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி? ஸ்டெபிலிட்டி வந்து 2 ways டிட்டர்மைன் பண்றோம். ஒன் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் கான்ஜுகேஷன். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன்னா என்ன? இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அப்புறம் டபுள் பாண்ட். அப்போ நமக்கு கான்ஜுகேஷன் கிடைக்குதா? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஒன்னு விட்டு ஒன்னு நமக்கு வந்து இருக்கிறதுனால பிரசன்ஸ் ஆஃப் கான்ஜுகேஷன் இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி. அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஆக்சிஜனும் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அனதர் ஒன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதுல வந்து மோர் ஸ்டேபிள் எதுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள். இதுல ரெண்டுமே இருக்கு, கான்ஜுகேஷனும் இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டிங்கும் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபார்ம் இஸ் கம்பேரிங் ஈனால் திஸ் அண்ட் கீட்டோ ஃபார்ம் அண்ட் திஸ் கீட்டோ ஃபார்ம் வில் பி மோர் ஸ்டேபிள். அதாவது இந்த செகண்ட் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் பிகாஸ் இங்க நமக்கு இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 3, 2, 1. ஃபர்ஸ்ட் மோர் ஸ்டேபிள் 3 கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க ஏ மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டிக் பண்ணிடலாம். ஈனால் ஃபார்ம்ல கான்ஜுகேஷன் வந்து இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி, அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி. அப்போ நமக்கு தேர்ட் தான் வந்து ஆப்ஷன் இருக்கும். அப்போ தேர்ட் வந்து கிளிக் பண்ணின உடனே ஸோ நமக்கு ஒரே ஆப்ஷன் தேர்ட் இது மட்டும் தான் இருக்கு, அதை கிளிக் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ரியாக்ஷன் பை விச் பென்சால்டிஹைட் cannot be prepared. ஸோ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு பென்சால்டிஹைட் வரும், எதுல வராது அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து என்ன வரும்? பென்சாயிக் ஆசிட் வித் ஜிங்க் அமால்கம். நமக்கு என்ன வரும்? இட் இஸ் அ கிளமென்ஷன் ரிடக்ஷன், ரைட்? இதுல வந்து நம்மளால பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு it is a methylene group. அப்போ நமக்கு this is clemention. Reduction. So answer is this one. மத்த எல்லாத்துலயும் இருந்து நம்மளால பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது வந்து HCl anhydrous AlCl3 போது நமக்கு என்ன ஆகும்? this one Cl will be substituted in the nucleophile. அப்புறம் நம்மளால வந்து CHO group போட முடியும். இங்க வந்து with zinc amalgam with concentrated HCl நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. This also an oxidation நமக்கு will give this benzaldehyde. Next one, which one is more reactive towards nucleophilic addition? ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாத்துலயும் வந்து கார்போனைல் குரூப் இருக்கா? இங்க ஒரு கார்போனைல் குரூப் இருக்கு, இங்க கார்போனைல் குரூப் இருக்கு, இங்க கார்போனைல் குரூப் இருக்கு. ஸோ கார்போனைல் குரூப்ல இன்க்ரீசிங் பாசிட்டிவ் சார்ஜ் இன் கார்போனைல் குரூப், increase in positive charge in carbonyl group increases the reactivity towards nucleophile. Nucleophilic addition.
ஸோ இதுல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க வந்து சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் பென்சால்டிஹைடு இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, நைட்ரோ குரூப் இருக்கு. நைட்ரோ குரூப் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நான் உங்களுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். அதுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது என்ன ஆகும், ஸோ இதுல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி, ஆக்சிஜன்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இங்க இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா என்ன ஆகும், இதுவும் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ரா ஆகும்போது இதுல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியோஃபைல்னா என்னது, இட் நீட்ஸ் அ நியூக்ளியோஃபைல். அதோட சார்ஜ் வந்து என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும். நியூக்ளியோஃபைல் வந்து மைனஸா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், அப்பதான் இது வந்து போய் அட்டாக் பண்ணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா, இங்க இருக்கிறது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஆனா நம்மளுடைய மித்தைல் பார்த்தோம்னா என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கும்போது இங்க இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ இந்த கேஸ் இங்கேயும் வந்து என்னது, சி டபுள் பாண்ட் ஓ, இங்க வந்து CH3 இருக்கு. இங்க CH3 வந்து என்னது பாத்தீங்கன்னா இட் இஸ் எலக்ட்ரான் கிவிங். அப்போ இங்க கார்பன்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாகும் போது இதுவும் வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்ராக்ஷன் அடிஷனை ஃபேவர் பண்ணாது. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டி. Next question, an organic compound X having molecular formula C5H10O. So C5H10O கொடுத்துட்டாங்க. Is phenyl hydrazone. So phenyl hydrazone எதெல்லாம் வந்து ஹைட்ரஜன்ல இருந்து ஹைட்ரஜோன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it should have a carbonyl group. So carbonyl group இது வந்து ஆல்டிஹைடா இருக்கலாம் ஆர் கீட்டோனா இருக்கலாம். நம்ம வந்து carbonyl group அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். It gives negative response to iodoform and tolons. So iodoform tolons நெகட்டிவ் அப்படின்னும் போது ஆல்டிஹைட் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இட் இஸ் அ கீட்டோன் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இட் ப்ரொடியூசஸ் N-pentane on reduction. அப்புறம் இட் கிவ்ஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம் டெஸ்ட்னா என்ன அர்த்தம், அயோடோஃபார்ம் டெஸ்ட் எப்போ ஹேப்பன் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு கார்பனைல் குரூப் கூட ஒரு மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருந்தாதான் அயோடோஃபார்ம் நமக்கு வரும். இந்த மித்தைல் குரூப் தான் வந்து நமக்கு என்ன வரும், CH3 வரும். ஸோ இப்போ இது வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா ஒரு மித்தைல் குரூப் அட்டாச் ஆகல, நமக்கு பென்டன் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 1 2 3 4 5 கார்பன்ஸ். இங்க டபுள் பாண்ட் கீட்டோன்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்க டபுள் பாண்ட் போட்டோம்னா என்ன ஆகும், இங்க டபுள் பாண்ட் போட்டோம்னா இங்க CH3, அப்போ இங்க மித்தைல் குரூப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட். இப்போ இங்க டபுள் பாண்ட் வரக்கூடாது. எங்க டபுள் பாண்ட் வரணும், இங்க டபுள் பாண்ட் வரணும். இங்கெல்லாம் என்னது CH2, இங்க வந்து CH3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 3 பென்டனோன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடா கீட்டோனா டிசைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது டாலரன்ஸ் போது ஆல்டிஹைடை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போ அயோடோஃபார்ம் டெஸ்ட் எதுக்கு, மித்தைல் குரூப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்காக. ஸோ திஸ் கிவ்ஸ் 3 பென்டனோன். Next, treatment of cyclopentanone with methyl lithium gives the following species. இப்போ cyclopentanone, இது வந்து cyclopentanone. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மித்தைல் லித்தியம் வந்து CH3Li. இதுல வந்து லித்தியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், கார்பன் வந்து என்னது நெகட்டிவ் சார்ஜ். பிகாஸ் லித்தியம் இஸ் அ மெட்டல். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கார்ப் ஆனையான் தான் கிடைக்கும். இப்போ கார்ப் ஆனையான் கிடைக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா இது இங்க ரெசனன்ஸ் நடக்கும் போது இங்க மைனஸ் சார்ஜ் கிடைக்கும், இங்க நமக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ இது வந்து எங்க போய் அட்டாக் ஆகும், இந்த இடத்துல போய் அட்டாக் ஆகும். ஏன்னா இது மைனஸ், இது வந்து பிளஸ். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க O இருக்கும், O மைனஸ் இருக்கும், அப்புறம் இங்க வந்து CH3 இருக்கும். ரைட். அப்போ இது வந்து என்னது, சைக்ளோபென்டோனைல் கேட்டையானா, இல்ல கேட்டையான் இல்ல, இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா ஆனையானா இருக்கும். ரேடிக்கல்னா என்னது, ஒரு ஈக்குவல்
homolytic cleavage. அங்க homolytic cleavage இல்ல, biradicalum இல்ல. So it is a cyclopentenyl anion. Cyclopentenyl anion is your answer. Next, the enolic form of ethyl acetoacetate has below as. So enolic form na என்ன அர்த்தம்? ஒரு double bond இருக்கணும், ஒரு OH இருக்கணும். அதுதான் enol. அப்போ எதுல பாத்தீங்கன்னா இதுல தான் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இதுல வந்து OH இருக்கு. இதுல பாருங்க ஒரு OH இல்ல. அதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன ஃபார்ம்? கீட்டோன் ஃபார்ம். இது வந்து கீட்டோன் ஃபார்ம். முதல்ல எது கீட்டோன் எது ஈனாலிக் ஃபார்ம்னு நம்ம இது பண்ணிடணும். இது வந்து கீட்டோன் ஃபார்ம், இது வந்து ஈனால் ஃபார்ம். சோ இதுதான் ஈனால் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பை பாண்ட் இருக்கு முதல்ல பாருங்க. இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பை பாண்ட், 2 பை பாண்ட் இருக்கு. சோ 2 பை பாண்ட் இருக்கு. அப்போ இந்த A ஆப்ஷன் அந்த C ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் சிக்மா பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயே 3 சிக்மா பாண்ட்ஸ், இதுல 5 10 சிக்மா பாண்ட்ஸ். அப்ப கண்டிப்பா வந்து 9 சிக்மா பாண்ட்ஸ் இல்ல, அதை விட அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே சிக்மா பாண்ட் தான். இது எல்லாமே சிக்மா பாண்ட். இங்க இருக்கிறது இதுல வந்து 3 சிக்மா பாண்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்மா பாண்ட், ஓக்கும் கார்பனுக்கும் ஒரு சிக்மா பாண்ட், அப்புறம் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் சிக்மா பாண்ட். அப்போ நிறைய சிக்மா பாண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து 18 சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் 2 பை பாண்ட்ஸ் will be your answer. Next, which one of the following esters get hydrolyzed most easily under alkaline condition? ஹைட்ரோலைஸ் ஆகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? OH மைனஸ் அயான் வந்து அங்க போய் அட்டாக் ஆகணும். அப்போ OH மைனஸ் அயான் அட்டாக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து பாசிட்டிவோட டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கணும். அப்பதானே வந்து ஹைட்ரோலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாசிட்டிவ் டென்சிட்டி அதிகமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாதான் என்ன ஆகும்? இதுல இருக்கிற வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாகும். அப்பதான் வந்து என்ன வரும்? OH மைனஸ் அயான் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இதுதான் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இதுல வந்து COCH3 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இது கொடுக்கதான் செய்யும். அதே மாதிரி இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது இங்க கொடுக்கதான் செய்யும். இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இதையும் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அப்புறம் Cl வந்து it gives its lone pair of electrons. அப்போ எது வந்து more get hydrolyzedனா AN. ஸோ நம்ம B and C வந்து கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ A and C பாத்தீங்கன்னா this is also same group, this is also same group. நம்ம கம்பேர் பண்றது வந்து இங்க எதுவுமே இல்லை. இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால it withdraws the electron. So what happens? ஓல இருக்கிற வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் டென்சிட்டி அதிகமாகும். அப்போ OH மைனஸ் அயான் வந்து சீக்கிரமா அட்டாக் பண்ணும். நெக்ஸ்ட், ரியாக்ஷன் ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட் வித் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் வித் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியேஜென்ட் இன்வால்வ்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்னா வந்து இது இங்க வரும். திஸ் வில் பி அ மைனஸ் திங் இல்ல. ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆகும் ஃபாலோட் பை எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணுவோம், இதுல எலிமினேஷன் ஆஃப் வாட்டரே நமக்கு இல்லை. இப்போ ஹைட்ரஜீன் அதெல்லாம் வந்து என்ன ஆகும்? இப்போ நம்ம ஒரு கார்பனைல் குரூப் எடுத்துக்கிட்டோம், டபுள் பாண்ட் O, ஹைட்ரஜீன். ஸோ இதுல தான் வந்து என்ன ஆகும்? எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல், டபுள் பாண்ட் NH2 ஹைட்ரோசோன் கிடைக்கும். ஸோ ஃபீப்லி அசிடிக் மீடியம்ல வந்து H+ போய் இங்க என்ன ஆகும்? H+ போய் இந்த இடத்துல H+ போய் இங்க ஆட் ஆகும். அப்புறமா வந்து வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் ஹைட்ரஜீன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபீப்லி அசிடிக் சொல்யூஷன். Next, the correct statement regarding a carbonyl compound with a hydrogen atom on its alpha carbon. So carbonyl compound கொடுத்துட்டாங்க, hydrogen atom in its alpha carbon. So this is one is alpha carbon ல இருக்கிற hydrogen atom. This is carbonyl. இந்த alpha carbon ல இருக்கிற hydrogen atom. A carbonyl compound with a hydrogen atom on its alpha carbon never equilibrates. இல்ல, ஆல்பா கார்பன் இருந்ததுன்னா நமக்கு ஈனால் ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து தப்பு. ஸோ இது வந்து ஈக்லிபிரியேட்ஸ் ஆகும். ஈக்லிபிரியேட்ஸ்னா என்ன அர்த்தம்?
இந்த ஹெச்சும் இந்த ஓ, இந்த ஹெச் வந்து இங்க ஓல வந்து அட்டாக் ஆகுறது, இங்க ஓல இருந்து திரும்ப இந்த ஹெச்சுக்கு போறது. அது மாதிரி ஈக்லிபிரியம் அட்டன் பண்றதுக்காக அந்த ஹெச் பிளஸ் அண்ட் ஓ அது வந்து மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆல்டிஹைடு கீட்டோன் ஈக்லிபிரியேஷன் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல்பா கார்பன் ஒரு சி டபுள் பாண்ட் ஓ இருந்தாலே நமக்கு என்ன வந்து வந்துடும், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் வந்துடும். Next question, the product formed by the reaction of aldehyde with primary amine. So aldehyde கொடுத்துட்டாங்க, C double bond O H. Primary amine வந்து என்னது, H2NR. So இந்த primary aminல வந்து நமக்கு react ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்றோம், நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் பாத்தீங்கன்னா RCH double bond NR. So this is Gibbs base. So ketone வந்து டபுள் பாண்ட் வந்திருக்கணும், கார்பாக்சிலிக் ஆசிட்னா OH வந்திருக்கணும், அரோமேட்டிக் ஆசிட்னா OH இருக்கணும். பாத்தீங்கன்னா ஸ்கிப்ஸ் பேஸ், இந்த CN இந்த இது வர்றதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்கிப்ஸ் பேஸ். ஆன்சர் இஸ் ஸ்கிப்ஸ் பேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ரியாக்ஷன். கன்சிடர் த ரியாக்ஷன், இங்க X கொடுத்துருக்காங்க, அப்புறம் A வந்து கிவ்ஸ் சில்வர் மிரர். ஸோ A கிவ்ஸ் சில்வர் மிரர்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஆல்டிஹைடா தான் இருக்கணும். ஆல்டிஹைட் தான் உங்களுக்கு சில்வர் மிரர் கொடுக்க போகுது. அப்போ இதுல ஆப்ஷன்ஸ்ல A வந்து எது ஆல்டிஹைட் இருக்குன்னு பாத்தீங்களா, மீதாக்சி மீத்தேன், இது வந்து ஆல்டிஹைட் கிடையாது, இது வந்து ஈதர். நெக்ஸ்ட் எத்தனேல், இது வந்து ஆல்டிஹைடு. எத்தனால், இது வந்து என்னது, ஆல்கஹால். நெக்ஸ்ட் இதுவும் மீதாக்சி மீத்தேன், இதுவும் கிடையாது. ஸோ நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சாச்சு ஆன்சர் வந்து எத்தனால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இது போடலாம், A வந்து எத்தனால். எத்தனால் என்ன சொல்றாங்க, CH3CHO. It gives silver mirror test. So this copper எது கூட வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால். அப்போ reduction CH3CH2OH. இப்போ இது வந்து X on reduction gives ethanol. Ethanol gives silver mirror test. அப்புறம் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, OH minus on heating. அப்போ இது வந்து என்னது, aldol condensation. கரெக்டா, aldol condensation கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா butyl. So but second position le E na Al. CH3 CH CH CH. So this is butyl. Next Z is semicarbazone. So aldol இது வந்து இதுவே with என்ன கொடுத்திருக்காங்க Z. NH2 போடும்போது என்ன ஆகும், H2 இந்த CO கூட போயிட்டு H2O மாறிடும். நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னது, CH3 CH double bond N single bond NH C double bond O NH2. So we will be getting a semicarbazone. Answer is B. Next, of the following, which product formed when cyclohexanone undergoes aldol condensation? Cyclohexanone. So இதுதான் வந்து cyclohexanone. அப்போ இதுல வந்து கார்பன், cyclohexanone is a ketone, right? So இதுல வந்து என்னாகும், இந்த நெக்ஸ்ட் இன்னொரு cyclohexanoneல இந்த ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ இதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த ஆல்பா ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும், இது கூட ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு ரியாக்ட் ஆகி ஹீட்டிங்னு கொடுத்துட்டாங்க. ஹீட்டிங்னு கொடுக்கும் போது என்ன ஆகும், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வாட், டபுள் பாண்ட். அப்போ இங்க O வந்து H போகும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு OH கிடைக்கும், இங்க வந்து ஒரு OH கிடைக்கும். தென் இந்த பாண்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு, இந்த டபுள் பாண்ட் இங்க அப்படியே இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டால். நெக்ஸ்ட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல். ஸோ இங்க இருந்து ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல் கிடைக்கும் போது இங்க ஒரு டபுள் பாண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எது ரிசம்பிள் ஆகுது பாருங்க, இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க இங்க O இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிசம்பிள். அப்போ OH இருந்ததுன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல் நடக்கும் போது என்ன ஆகும், இது OH வந்து ரிமூவ் ஆயிருக்கணும். இங்க நமக்கு ஆல்டால வந்து 2 ஓவும் இது கிடையாது, இதுவும் தப்பு. ஸோ இங்க ஒரு OH, இதுவும் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல் கிடையாது. ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் A. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நீட்டுக்குன்னு நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.